الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم. عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه أنه قال قلت يا نبي الله أي الأعمال أقرب إلى الجنة؟ قال الصلوات على مواقيتها أو الصلاة على مواقيتها. قلت وماذا يا نبي الله؟ قال بر الوالدين أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமானமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்கின்ற இந்த நவீன யுகம் பலதரப்பட்ட கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் முஸ்லிம்கள் மூலம் ஹயாத்தாக்கப்படக்கூடிய ஒரு யுகம். நாம் அறியாமல் கியாமத்து நாள் என்று சொல்லுகிற பொழுது தஜ்ஜாலும் யாஜூஜ் மாஜூஜும் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையும் தான் நமக்கு ஞாபகம் வருகிறது. நம்முடைய வீட்டுக்குள்ளேயே கியாமத்து நாளுடைய அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது நம்மை அறியாமல். ஆண் பெண் இரண்டு சாராரும் இரண்டு தலைப்புகளில் நாளாந்தம் கியாமத்து நாளை இன்று நீ ஏற்படுத்தினாலும் நான் தயார் என்று சவால் விடுகிறோம். அதுதான் என்னுடைய தலைப்பின் மறு விளக்கம். என்ன தெரியுமா? ஆணோ பெண்ணோ, பெண் குழந்தை தாயை, ஆண் குழந்தை தந்தையை அவமதிப்பது கியாமத்து நாளுடைய அடையாளம். பெற்றோருடைய மதிப்பு ஐவாய் மிருகங்களை விட கீழே போயிருக்கின்ற காலம். பறவை செத்தால், நான்கு கால் ஒரு பிராணி செத்தால் கண்கலங்குகிறார்கள். சொந்த பெற்றோரை அற்பமான விடயத்துக்காக கொலை செய்கிறார்கள். இந்த 2-3 தினங்களுக்குள்ளே மிக கேவலமான ஒரு சரித்திரத்தை இலங்கை திருநாடு படைத்திருக்கிறது. வானொலியை ஓப் பண்ணியதால் தந்தை கொலை. ஒரு பாட்டுக்காக, ஒரு மியூசிக்குக்காக, ஒரு சினிமாவுக்காக தந்தையை கொலை செய்கின்ற நவீன கேவலமான ஜாஹிலியா மடமை காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கசப்பான உண்மை. பட்டதாரிகள் அதிகரித்திருக்கிறார்கள், பட்ட படிப்புகள் அதிகரித்திருக்கின்றன,
நவீன சாதனங்கள் பெருகி இருக்கின்றன. மனிதன் மிருகங்களை விட கீழே போய்க் கொண்டிருக்கின்ற மிக கேவலமான எதிர்காலம் சவாலாக அமைகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த படிப்புகள், அறிவுகள், ஞானங்கள் எல்லாம் ஆன்மீகம் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது, ஒழுக்கம் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது, ஒரு நெறிப்படுத்தல் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அறவியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. டிக்ஷனரியை புரட்டி பாருங்கள். அறிவியல், அறவியல், ராணாவும் ரீனாவும் தான் வித்தியாசம். ரீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ரீனா உருவாவதற்கு அடிப்படை ராணா. அறவியல் என்றால் என்ன என்று புரட்டி பாருங்கள். அறவியல் என்றால் ஆன்மீகம், ஒழுக்கம், விழுமியம், பண்பாடு. அறவியலை ஜீரோவாக்கி அறிவியலிலே எடுத்து சொந்த தந்தையை ஒரு பாட்டுக்காக கொலை செய்கின்ற காலம். தன்னுடைய ஒரு தீய பாவனைக்கு 500, 1000 தரவில்லை என்று இன்றிலிருந்து ஒரு இடத்துக்குள்ளால் 80 லட்சம் வயது தந்தையுடைய கண்ணை பிடுங்கிய மிக கேவலமான ஒரு வரலாற்றை இலங்கை திருநாடு ஒரு முஸ்லிம் வீட்டிலே பதித்திருக்கிறது. எங்கு போகிறோம்? எனவே தலைப்பை இறுதி வரைக்கும் விழித்து விழிப்புணர்ச்சியுடன் உள்ளத்தை திறந்து கேட்போம். தயவாக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், உங்களுடைய கன்னங்களில் இருக்கின்ற தலையணைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். மன்னிக்க வேண்டும். கைகளை வைத்து தலையணை வைத்து அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்ற துஆவை யாரும் ஓதக்கூடாது. என்னுடைய வேண்டுகோள், ஒருவர் தூங்கினாலும் என்னுடைய தலைப்பு யூட்டர்ன் போடும், தடுமாற்றம் ஏற்படும். இந்த இடத்தில் நின்றால் உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய கண்ணுடைய கிபிலா என்னுடைய முகம், கத்தீபுடைய முகம். பெற்றோர்களை பற்றி பேசப் போகிறேன். சொர்க்கத்தை பல அமல்களிலே, பல இபாதத்துகளிலே, உம்ராவிலே, ஹஜ்ஜிலே, தஹஜ்ஜுதிலே, திக்ரிலே, குர்ஆன் திலாவத்திலே சொர்க்கத்தை தேடுகின்ற அவர் வீட்டுக்குள்ளே தாய் தந்தையுடைய மனதை உடைத்திருந்தால் அவருக்கு சொர்க்க வாசல் பெறப்படாது. அவர் 10 ஹஜ்ஜி செய்யலாம், காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் மௌத்தாகலாம். காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் மௌத்தாகலாம். தாய் தந்தையுடைய மனதை உடைத்தால் சுவர்க்கம் இல்லை. ஹாஜி பட்டம் கிடைக்கும் உலகத்தில், காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் மௌத்தாகிய பெயர் கிடைக்கும். ஆனால் அங்கு பிரச்சனை வரும். அதனால் தலைப்பு எல்லோருக்கும் தேவை. பல தலைப்புகளிலே நேரம் இடம் கொடுப்பதை இணங்க முன்வைப்பேன். ஒன்று, பெற்றோருடைய அந்த உபகாரம், மாண்பு, மரியாதையை குர்ஆன் எப்படி நோக்குகிறது. இரண்டாவது, ஹதீஸ் என்ன சொல்கிறது. மூன்றாவது, நபிமார்களுடைய சரிதைகளிலே பெற்றோர் பிள்ளைகளுடைய கௌரவமான உறவுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக, நபியவர்களுடைய சஹாபாக்களுடைய காலம், பின்னோருடைய காலம். பெற்றோரை மதித்தால் என்ன, அவமதித்தால் என்ன? பெற்றோரை மதித்தால் என்ன லாபம், அவமதித்தால் என்ன நஷ்டம்? பெற்றோருக்கு உபகாரம் செய்வதால் உலகத்திலும் இம்மை மறுமையில் கிடைக்கின்ற லாபங்கள் என்ன, அவமதித்தால் ஈருலகிலும் கிடைக்கின்ற கேவலங்களும் நஷ்டங்களும் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் முன்வைப்பேன். உங்களுடைய உற்சாகம், விழிப்புணர்வு, தேட்டம் தேவை. வெளியில் இருக்கின்ற சகோதரர்களும் உள்ளே வந்து அமர்ந்து பத்துபாவை கேட்க வேண்டும். பேசிக் கொண்டிருந்து விட்டு அரபு பத்துபா ஆரம்பிக்கும் பொழுதும் இக்காமத் சொல்லும் பொழுதும் ஓடி வரக்கூடாது. வெள்ளிக்கிழமையை மதிக்காத சமூகம் எந்த துறையிலும் முன்னேறாது. இது வரலாற்று நிதர்சன உண்மை. இபாதத்துல்லாஹ், உலகத்தில் நம்மை அல்லாஹ் படைத்திருப்பதற்கு இல்லலியாபுதுன், என்னை புரிந்து அறிந்து எனக்கு அடிமையாக வாழ அல்லாஹ் சொல்கிறான். இபாதத்துல்லாஹ், அல்லாஹ்வின் வணக்கம். இபாதத்துல்லாஹ் முதலாம் இடம். இரண்டாம் இலக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பதற்கு, இபாதத்துக்கு அடுத்தது அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இடம் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில்வாலிதைனி இஹ்சானா. என்னை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், இணை வைக்க கூடாது. அதற்கு அடுத்த இலக்கம், இரண்டாம் இலக்கம் வபில்வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால், இரண்டும் இணைந்தால் தான் என்னுடைய உண்மையான அடியான் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார். இபாதத்திலே கொடிகட்டி பறக்கிறார், பெற்றோருடைய மனதை துன்புறுத்தி இருக்கிறார், புண்படுத்தி இருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அரைவாசிதான், ஹாஃப் டிக்கெட் தான் அவர். ஒரு பகுதி அச்சடிக்கப்பட்ட நாணயம். அன்பானவர்களே, பல ஆயத்துகள் இபாதத்துல்லாவோடு சேர்ந்திருக்கிறது. ஒன்றை சொன்னேன், நான் ஓதிய ஆயத்துடைய முற்பகுதி. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும்
பிரதானமான மார்க்கத்துடைய ஒரு பகுதிதான் சுக்ருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ்வுடைய நன்றிக்கு அடுத்து இன்னும் ஒரு நன்றியை இரண்டாம் இடமாக அல்லாஹ் வைத்திருப்பது யாரை தெரியுமா? அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி உள்ள அடியானாக இரு, அதே நேரம் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி உள்ள பிள்ளையாக இரு. இபாதத்துல்லாஹ் முதலாவது, பிர்ருல் வாலிதைன் இரண்டாவது, ஷுக்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய நன்றி முதலாவது, இரண்டாவது நன்றி பெற்றோருக்கு நன்றி உணர்வோடு இரு. வாழும் பொழுதும் தான், அவர்கள் மௌத்தாகினாலும் தான். ஒரு கேள்வியை நான் பின்னால் கேட்க வேண்டியது முன்னால் கேட்கவே. இப்பொழுது இங்க இருக்கிறோம், திருவோணமலை என்சி ரோட் ஜும்மா மஸ்ஜிதிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் இப்பொழுது கேட்டு பதில் சொல்லுங்கள். ஹயாத்தோடு இருப்பவர்கள் யாருடைய பெற்றோர்கள் இருவரோ ஒருவரோ ஹயாத்தோடு இருக்கிறார்களோ, இறுதியாக அந்த பெற்றோர்களை எப்பொழுது சந்தித்தோம், எப்பொழுது பார்த்தோம், சுகம் விசாரித்தோமா, இந்த காலை சாப்பிட்டீர்களா, வருத்தமா, நோயா கேட்டோமா? உலகத்தில் எத்தனை பேருடைய சுகம் விசாரிக்கிறோம், எத்தனை பேருடைய செக் பண்ணுகிறோம். பேஸ்புக் வேண்டுமா, வாட்ஸ்அப் வேண்டுமா, டெலிகிராம் வேண்டுமா, இன்ஸ்டாகிராம் வேண்டுமா, டிக்டாக் வேண்டுமா, எல்லாமே செய்கிறோம். பல பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மைல்களுக்கு அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உறவாடுகிறோம், சுகம் விசாரிக்கிறோம். பெற்றோருடைய சுகத்தை விசாரித்து எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாதம், எத்தனை வருடம்? அடுத்த கேள்வி, உங்களுடைய தாய் தந்தையுடைய கபர் எந்த மையவாடியில் எந்த இடத்தில் இருக்கிறது? உங்களுடைய தாய் தந்தை அடக்கப்பட்ட கபரிஸ்தானுக்கு ஜும்மாவுக்கு பின்னால் நீங்கள் போனால் இந்த இடம் தான் என்னுடைய தாய் தந்தையுடைய கபர் என்று உங்களால் அடையாளம் காண முடியுமா? பதிலை தேடி பாருங்கள். எத்தனை பேரை கிடைக்காது, எத்தனை பேரை கிடைக்காது. கபரை ஜியாரத்து செய்து பல வருடங்கள். ஒரு கபரு, அதிலே அதற்கு பின்னால் 5 ஜனாசாக்கள் அடைக்கப்பட்டாலும் அந்த 5 ஜனாசாக்களுடைய குடும்பத்தாருடைய கபரு அதுதான். இன்னுமருடைய ஜனாசா அடைக்கப்பட்டு விட்டால், மையத் அடைக்கப்பட்டு விட்டால், என்னுடைய தாய் தந்தையுடைய கபரு வேறொரு கபராக மாறாது. அந்த இடம் தான் எனக்கு. நான் யாருக்கு துவா செய்கிறேன்? நாம் போகும் பொழுதே முழு கபரிஸ்தானுக்கும் மையவாடி உள்ளவர்களுக்கும் கபராளிகளுக்கும் துவா செய்து கொண்டுதான் போகிறோம். என்னுடைய தாய் தந்தைக்கு நான் அந்த இடத்தில் போய் நின்று கண்ணீர் மல்க துவா கேட்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு கபரே தெரியாது, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரும் பெருமையுடனும் அகங்காரத்துடனும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய கபரை தேடிச் சென்றார்கள். எப்படியான பாதை என்றால், இந்த நவீன காலத்தில் கூட இன்று எப்படி தெரியாது, 7-10 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன விடையன் ஒருவர் அந்த இடத்துக்கு போகின்ற பாதை கூட இன்னும் செப்பனிடப்படவில்லை. அது கரடமுடான ஒரு சிரமமான பயணம் மேற்கொள்ள வேண்டிய பாதை. இப்பொழுது நவீன யுகத்தில் ஹைவே எல்லாம் உருவாகிய காலம். அன்பாளர்களே, கூட சஹாபாக்கள் கொஞ்சம் பேரும் போனார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் இருந்து அழுதார்கள். தாயுடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து அழுது நபி அவர்கள் அந்த ஆதங்கப்பட்டதை பார்த்து கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் அழுதார்கள். எத்தனையோ 6 வயதில் தாயை இழந்த நபி, 6 வயதில் தாயை இழந்த நபி அவர்கள் 40க்கு பின்னால், நபித்துவத்துக்கு பின்னால் தாயுடைய கபரை ஜியாரத்து செய்ய நேரம் எடுத்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள், துஆ கேட்டார்கள். என்றால் பெற்றோருக்காக ஒரு துளி கண்ணீர் வடிந்து எத்தனை வருடம்? வாழ்க்கையில் வடிக்காதவர்களும் இருக்கிறோம். பல விடயங்களுக்கு அழுதிருக்கிறோம். பல கேவலமான, அற்பமான, பாவமான காரியங்களை இழந்ததற்காக அழுதிருக்கிறோம். சாதாரணமான நஷ்டத்துக்கு அழுதிருக்கிறோம். தாய் தந்தைக்காக கண்ணீர் வடித்து துஆ கேட்டு அப்படி ஒரு சரித்திரம் ஞாபகம் இருக்கிறதா? டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் சொல்லவில்லை, இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதெல்லாம் பின்னால் ஒவ்வொன்றா சொத்துக்காரனுடைய முன்னால் சொல்லிக் கொள்கிறேன். இந்த தலைப்பை எடுத்துவிட்டு முன்னால் எப்பொழுதெல்லாம் துஆவுக்காக கையேந்துகிறோமோ ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், ரப்பே இரட்சகனே, என்னை சிறு வயதில் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி என்னை உருவாக்கி
என்னை பராமரித்த அந்த பணிக்காக, தேவைக்காக, தியாகத்துக்காக நீ அந்த என்னுடைய பெற்றோர்களுக்கு இருவருக்கும் நீ ரஹமத்து செய்வாயாக என்று அல்லாவே படித்து தந்திருக்கின்ற துஆ எத்தனை பேருக்கு பாடம். எப்பொழுதெல்லாம் துஆவுக்காக கையேந்துவோமோ, இந்த துஆவை ஓதாமல் கையை கீழே விடுவோம் என்றால் பெற்றோருடைய விடயத்தில் நாம் நன்றி கட்டவர்கள். பாடம் அதுவா? பாடமானவர்கள் ஓதுகிறோமா? எத்தனை பேருக்கு துஆ செய்திருக்கிறோம்? வாய் நிறைய ரப்பிர் அன்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஓதாத துஆ உப்பில்லா பண்டம். சிந்தித்து பாருங்க, நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் இடையிலான பாலம் உடைந்திருக்கிறதா, சீராக இருக்கிறதா, அல்லது பாலம் டேமேஜ் ஆக இருக்கிறதா? தொடர்கிறேன். இபாதத்துல்லா ஷுக்ருல்லா விளங்கப்படுத்தினேன். 2 ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் ஒருவரை அவருடைய வாயால் தன்னை பற்றி விளம்பரம் செய்ய வைத்தான், இன்னும் ஒருவரை அவரை அல்லாஹ் விளம்பரப்படுத்துகிறான். 2 பேரும் சாட்சி பெரியமாக்களுடைய பிள்ளைகள். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு தந்தை இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் மாத்திரம். தன்னை பற்றி கை குழந்தையாக இருக்கின்ற பொழுது விளம்பரப்படுத்திய வசனங்களில் ஒன்றுதான், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கை குழந்தையில் பால் குடி பருவத்தில் தாய்க்கு சார்பாக சான்று பகர வைத்த அல்லாஹ் தொடர்ந்து பேச வைத்த விடயங்களோடு என்னுடைய தாய்க்கு என்னை அல்லாஹ் நல்ல பிள்ளையாக்கி இருக்கிறான். நான் என்னுடைய தாயை கட்டுப்படுத்தக்கூடிய, அடக்கி ஆளக்கூடிய, தாயை அதட்டக்கூடிய ஒரு மூதேவியாக என்னை ஆக்கவில்லை அல்லாஹ். பெற்றோரை அதட்டுவது, கட்டுப்படுத்துவது, நான் சொல்கின்றபடி பெற்றோர் ஆட வேண்டும். கடைக்கு போவதாக இருந்தாலும் ரீலோட் போட பணம் தர வேண்டும். 1 கிலோ சீனி வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் 99 ரூபாயுடைய ரீலோட் கார்டு வாங்கி தர வேண்டும். பெற்றோரிடமே லஞ்சம் வாங்குகின்ற ஒரு காலம், ஒரு வேலை செய்து கொடுப்பதற்காக. அன்பானவர்களே, பெற்றோருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்துவதே ஒழுக்க ஈனம். அதட்டுவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சவால். அதட்டாவே. பெற்றோருடைய அபு அவுன் அப்துல்லா அவுன் ரஹிமஹுல்லாஹ் தாய் ஒரு தடவை கூப்பிட்டார். தாய் கூப்பிடும் பொழுது உம்மா வாரேன். தாயுடைய அழைப்புக்கு தான் பதில் சொன்னார். தாயுடைய ஓசையை விட தன்னுடைய ஓசை கூடிவிட்டது. தாய்க்கு ஏசியதனால் அல்ல, தாயை திட்டியதனால் அல்ல. கண்ணியமானவர்கள், எப்படிப்பட்ட காலம் என்றால், கசப்பான உண்மையை நாகரிகமாக, இந்த கேவலத்தை நாகரிகமாக சொல்ல வேண்டும். தாய்க்கே தாயுடைய தாயை இழுத்து கேட்கின்ற காலம். அது என்ன வார்த்தை, என்ன வசனம் பேசுகின்றவர்களுக்கு தெரியும். உங்களுடைய பிள்ளையும் உங்களுக்கு அதைவிட கேவலமாக பேசும் என்பது அது ஹதீஸுடைய சாரம். அப்படிப்பட்ட காலத்தில் தாய் கூப்பிடும், உம்மா வாரேன், இந்த இருக்கிறேன். பதில் சொன்னவருக்கு சத்தம் கூடிவிட்டது. உடனே போய் 2 அடிமைகளை வாங்கி உரிமையிட்டாராம். பெரிய பாவம் என்று நினைத்து. பாவம் தான். எத்தனை அதட்டுகள், எத்தனை ஏச்சுக்கள், எத்தனை திட்டுகள், எத்தனை கேவலமான வார்த்தைகள். தப்புவோமா? மிஞ்சுவோமா? நல்ல மௌத்து வருமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர் தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளை. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பெற்றோரை அவமதிப்பதற்கான சில காரணங்களை என்னுடைய கருத்தாக நான் இனங்கண்டேன். பிரதானமாக இந்த 4 தலைப்புக்குள்ளும் அடங்கும். மேலதிகமாக இருக்கலாம், மேலும் இந்த தலைப்புக்குள் இணங்கும். 4 பானாக்களில் வருகின்ற விடயங்கள் தான் பெற்றோரை அவமதிப்பதற்கான காரணங்கள். 4 பானாக்கள்: பணம், பணத்திமிரு, பட்டம், படிப்பு, பதவி. பெற்றோரை விட கொஞ்சம் பணக்காரனாகி பெரிய வாகனம் ஓட்டி பெரிய ஆடம்பர வீட்டில் வாழ்ந்தால் பெற்றோர் கணக்கில்லை. என்னுடைய தாய் தந்தை விவசாயி. என்னுடைய அந்த விவசாயி தான் வியர்வையை, இரத்தத்தை அந்த
நேரங்களை பசியோடு தொடுமுறை வளர்த்திருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். பணக்காரர்களை மாத்திரம் நெருக்கிக் கொள்கிறோம். பணக்காரர்கள் வருகின்ற சபைகளுக்கு பெற்றோரை வரவழைப்பது கிடையாது. பணத்திமிரு, வகிக்கின்ற பட்டத்துடைய திமிரு. அந்த பட்டம் நாம் அதிகாரி, அது இது பட்டங்கள், பட்டத்திமிரு. பட்டத்துடைய கொம்பு முளைத்தாலும் பெற்றோரை அவமதிப்போம். படிப்பு, எங்கட உமா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சேன், எங்கட பாப்பா 5ஆம் கிளாஸ் தான் படிச்சேன். நான் BA, நான் MA, நான் கலாநிதி, நான் பேராசிரியர். நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் யாராக இருக்கலாம். பெற்றவுடன் குப்பை தொட்டியில் போட்டால் நீங்கள் யார்? ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்தவர். சம்பவம் பார்க்கவில்லையா? சிசு குப்பை தொட்டியில் மீட்டெடுக்கப்பட்டது. அந்த சிசு நாம இருந்திருந்தால், பிள்ளை குடலோடு சிசு மீட்கப்பட்டது. அந்த சிசுவாக நாம் இருந்தால் BA, MA, கலாநிதியா அல்ல எங்காவது தெருவிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்போமா? அல்லது எங்காவது ஜெயிலே கம்பி எண்ணிக் கொண்டிருப்போமா? சத்தத்தை பாலாக ஊட்டினார் தாய். நமக்காக எத்தனை சாப்பாடுகளை பசியோடு இருந்து தியாகம் செய்தார் அந்த தந்தை. தான் பசியோடு இருந்து நம்மை புசிக்க வைத்தார் பெற்றோர்கள். நமக்கு வருஷமா இரவு பூராக வெளித்தார்கள். எத்தனை இரவுகள்! ஒரு நாள் தாய் தந்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் தங்கி இருக்கிறோமா? ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தங்கி இருக்கிறோமா? 500, 1000 கொடுத்து வேலைக்காரி வைக்கிறோம், நேசு வைக்கிறோம். கேவலம், கேவலம். பெற்றோருடைய துவா கிடைக்கும் நினைக்கிறீங்களா? என்னோட மகன் மாஷா அல்லாஹ் 1000 ரூபாய் செலவழிச்சு என்ன பார்த்து ஆள் வச்சிருக்கிறார். உள் மனது வெந்து கொண்டே இருக்கும். என்னுடைய பிள்ளையை நான் சிறிய வயதில் எப்படியெல்லாம் பார்த்தேன். என்னுடைய மகன் ஒரு 6 மணித்தியாலம் என்னோடு ஆஸ்பத்திரியில் தங்குகிறான் இல்லையே, என்னுடைய மகள் தங்குகிறாள் இல்லையே, இந்த மனசல கூட தேவைக்கு என்னை அழைத்து செல்கிறான் இல்லையே. ஆதங்கம் வரும். அது உள்ளம் போய் சொல்லாது. வாய் பேசுமா? மகன் வாய் சொல்லும். ஆள் வைத்திருக்கிறாய். நீங்கள் இருந்தீர்களா? வீழ்ச்சியாரை நீங்கள் தள்ளினீர்களா? தாய் தந்தைக்கு தலைவலி ஒரு பாமை நீங்கள் பூசி விட்டீர்களா? தாய் தந்தை கால்வர்த்தன் காலை நீங்கள் ஒரு ஒயில் பூசி பிடித்து விட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு சின்ன வயதில் பாடசாலைக்கு போகும்பொழுது, அங்கே போகும்பொழுது பங்கன்களுக்கெல்லாம் தலை சீவி விட்ட, தலைவாரி விட்ட தாய் தந்தை ஒரு நாள் சீப்பை எடுத்து தலைவாரி விட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு எத்தனை ஆடைகளை கழுவி துவைத்து அயம் பண்ணி தந்த அந்த தாய் தந்தையுடைய ஒரு ஆடையை வாழ்க்கையில் அயம் பண்ணி கொடுத்திருக்கிறீர்களா? ஒரு கப் பிளேண்டி ஊற்றி கொடுத்திருக்கிறீர்களா? சமைத்த உணவை நீங்கள் சமைக்கவில்லை, சமைத்த உணவை பிளேட்டிலே பாத்திரத்திலே போட்டு போய் ஊட்டி விட்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் செய்தால் என்ன சின்ன பிள்ளைத்தனமா? உங்களுக்கு 100 வயதாக இருந்தாலும், உங்களுடைய பெற்றோர் 150 வயது இருந்தாலும் நீங்கள் பிள்ளைதான். அன்பாளர்களே, அந்த 2 நபிமார்கள் ரசூல்மார்களை சொன்னேன். பணம், பட்டம், படிப்பு, பதவி, எல்லாம் பதவி, வகிக்கின்ற பதவிகள். பட்டம், இந்த 4 பானாக்கள் நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய பார்வையில் அவமதிக்க செய்யும். ஈமான் தக்குவா இல்லாவிட்டார். ஒவ்வொன்றுக்கும் நிகழ்வு தனித்தனியாக சொல்வதை விட ஒரே ஆல் இன் ஒன். ஆல் இன் ஒன் என்றால் சகலதையும் பொதிந்த ஒருவருடைய உதாரணம். அதை குர்ஆன் சொல்கின்ற உதாரணம். யார் அவர்? பணமும் இருந்தது, பட்டமும் இருந்தது, பதவியும் இருந்தது, படிப்பறிவும் இருந்தது. யார் அவர்? குர்ஆனிலே சொல்கின்ற ரசூல்மார்களில் ஒருவர். யார் அவர்? அவருடைய தந்தையும் ஒரு ரசூல், அவருடைய அப்பாவும் ஒரு ரசூல், அவருடைய 4வது தலைமுறை அல்லது 3வது தலைமுறை அவருடைய அப்பப்பாவும் ஒரு ரசூல் பட்டிருக்கும். அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பணம் எப்படி பணம் என்றால் எகிப்துடைய பொருளாதார அமைச்சர், பொருளாதார அமைச்சர் முதலாவது. அதற்குள் இன்னும் ஒன்று இணைகிறது, அமைச்சு பதவி. 2வது பானா. 3வது பானா பட்டம். என்ன
பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்த சர்டிபிகேட் வாங்குகின்ற பட்டம் வாங்குகின்ற பட்டம் அல்ல. தகுதி இல்லாமலும் சம்திங் கிம்சிங் கொடுத்து வாங்குகின்ற பட்டம் அல்ல. அல்லது உண்மையிலே 3 மாதம் படித்துவிட்டு கலாநிதி பட்டம் போட்டு தெரிகின்ற காலம் அல்ல. கண்ணியமானவர்களே, நபிப்பட்டம் யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பட்டம், அல்லாஹ் கொடுக்கின்ற பட்டம். பதவி, படிப்பு, படிப்பென்ன எந்த அளவு அறிவாளி என்றால், சின்ன வயதில் ஒரு கனவு கண்டார்கள். சின்ன வயதில் கனவென்ன? சூரியனும் சந்திரனும் 11 கோள்களும் தனக்கு சுஜூது செய்வது போன்று சேர்ந்தாய்ப்பது போன்ற ஒரு கனவு. சிறு வயதில் கண்ட கனவுக்கு தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட விளக்கம் சொல்லவில்லை. அவர்களுக்கு அந்த நல்ல கனவு என்று பட்டது. என்னுடைய பிள்ளைக்கு நல்லதொரு கௌரவம் இருக்கிறது என்று பட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை கூட அதற்கு விளக்கம் ஒரு வகை குர்ஆனுடைய வெளிப்பார்வையில் பார்க்கின்ற பொழுது அவர் தெரிந்திருந்தால் சொல்லி இருக்கலாம். நல்ல கனவு என்று பட்டது. சகோதரர்களுக்கு சொல்லிவிடாது, உனக்கு எதிராக சதி செய்வார்கள், அதை சொன்னார்கள். ஆனால் தான் கண்ட கனவுக்கு 40 லட்சம் வருடங்களுக்கு பின்னால் நபிப்பட்டம் கிடைத்து அந்த பெற்றோர்களை பலஸ்தீனில் இருந்து மிஸ்ருக்கு, எகிப்துக்கு வரவேற்கின்ற அந்த வரவேற்பு விழாவில், தனக்கான கௌரவிப்பு விழாவில் அந்த பெற்றோர்கள் இருவரையும் கண்ணியமானே, தனக்கு கௌரவிப்பு விழா, தான் ஒரு அமைச்சர், தான் ஒரு படிப்பு அறிவுள்ளவர், பணம் புழங்குகின்ற முழு மிஸ்ருடைய வருமானமும் பொருளாதாரம் தன்னுடைய கையில் எல்லாம் இருந்தும் பெற்றோர் தான் பிறகு மாதிரி அந்த விழாவில் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எத்தனை பட்டதாரிகள், எத்தனை மெடல்கள், எத்தனை பதக்கங்கள், எத்தனை சான்றிதழ்கள், எத்தனை கௌரவிப்புகள் நமக்கு மறந்திருக்கிறது. அந்த சபையில் நம்முடைய பெற்றோர்கள் இருந்தார்களா? நம்மை கௌரவிக்கின்ற சபையில் நம்முடைய பெற்றோருக்கு அழைப்பு கொடுத்தோமா? நம்முடைய மீன் தொழில் செய்கின்ற தந்தையை மேடையில் ஏற்றுவோமா? இடியப்பமும் புட்டும் சுட்டு நம்மை வளர்த்த தாயை அந்த சபைக்கு அழைப்பித்தோமா? அழைப்பித்தோமா? அழைப்பு கொடுத்தோமா? வாழ்க்கையிலே கண்ணால் கண்டிராத எத்தனை பேர் பிரதமர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 2 கருப்பொருட்கள் இருந்த மாபெரும் விழா ஒன்றென தெரியுமா? பெற்றோர்களையும் சகோதரர்களையும் வரவேற்கின்ற வரவேற்பு விழா. விழாவின் கதாநாயகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரதமருடைய ஸ்தானத்திலே அமர வைத்தது அந்த நாட்டு அரசரை அல்ல, அந்த நாட்டு அரசியல்வாதி அல்ல. அழைப்பது தவறல்ல, அவர்களை அழைத்து பெற்றோர்களை ஒதுக்குவது தவறல்ல, பிழை, பாவம். அந்த சபைக்கு எங்களோட அம்மா அப்பா செட்டாக மாட்டாங்க. என்னுடைய தந்தையுடைய வெள்ளை சாரமும் வெள்ளை சேட்டும் அந்த மேடைக்கு சரிவராது. என்னுடைய கருத்து சில இடங்களில் நடக்கிறது. பெரும்பாலும் மார்க்க அறிவை கூட்டுகின்ற மதரசாக்களில் தான் கண்டேன் இந்த சிறப்பை. அதிலும் ஒரு சில மதரசாக்களில் மகன் ஆலிமாக ஆபிவாக பட்டம் பெற வரும் பொழுது 1-2 மதரசாக்களிலே கண்டேன். எல்லோரும் செய்ய வேண்டும். பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். குர்ஆன் மதரசாவாக இருந்தாலும் பிள்ளை சர்டிபிகேட் எடுக்க வரும் பொழுது அது பெண் பிள்ளையா, பெண்களுடைய பகுதியில் சிறை போட்டு தாயும் முன்னே வாருங்கள், ஆண் பிள்ளையா தந்தையும் வாருங்கள். எந்த சபை நடக்கிறது? சர்டிபிகேட் கொடுக்கும் பொழுது நம்மிடம் 2, 3, 5, 6, 7, 8 வருடங்கள் படித்து பிற மனத்தியாரங்களை நாளாந்தம் ஒதுக்கி படித்த பிள்ளையை கௌரவிக்கிறோம், சான்றிதழ் கொடுக்கிறோம், மெடல் கொடுக்கிறோம், கௌரவிக்கிறோம், பரிசு கொடுக்கிறோம். அதிலே சபையில் இருக்கின்ற அதை அழைப்பு கொடுத்து இந்த பிள்ளையுடைய தந்தை அயாத்தோடு இருந்தால் தந்தையும் சேர்ந்து பிள்ளையோடு வந்து சமூகத்துக்கு முகத்தை காட்டுங்கள், உங்களுடைய இரத்தம் தான் இது என்று எத்தனை சபைகளில் நடக்கிறது. குர்ஆன் சொல்கிறது அது நடக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கிடைத்த கௌரவம் பெற்றோர்களினால் கிடைத்தது. கௌரவ பிரதம அதிதி சிம்மாசனத்திலே பெற்றோர்களை அமர வைத்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த நாட்டு அரசு நல்ல பிரதம அதிதி பெற்றோர்கள். எங்கிருக்கிறோம்? குர்ஆனை படித்திருக்கிறோமா? இந்த சம்பவத்தை இப்படி பார்த்திருக்கிறோமா? அன்பானவர்களே, சிம்மாசனத்தில் அமர்க்கப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து
சுஜூது செய்கிறார்கள், சிரம் சாய்த்து கௌரவிக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய கௌரவிப்பு விழாவில் பிரதமர் பெற்றோர். அதில் தான் அப்பொழுதுதான் சின்ன வயதில் கண்ட கனவின் விளக்கம், இதற்கு முன்னால் சின்ன வயதில் நான் கண்ட கனவின் விளக்கம் இதுதான். சூரியனும் சந்திரனும் தாயும் தந்தையும். சூரியன் தந்தை, சந்திரன் தாய், 11 கோள்கள். நட்சத்திரம் என்பதை விட கோள்கள் என்பதுதான் பொருத்தம். 11 கோள்களும் சகோதரர்கள். இந்த நிகழ்வே போதும் பெற்றோரை மதிப்பது எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு அன்பானவர்களே ஒரு சிறிய நிகழ்வோடு நினைக்கிறேன். பெரும் ஒரு கௌரவமான ஒரு பதவிதான் ஜட்ஜ், நீதிபதி. நீதிபதி சிறிய நிகழ்வு தான், ஆனால் படிப்பினை பெற வேண்டிய நிகழ்வு. நீதிபதி ஹைவா ரஹிமஹுல்லாஹ் பெரும் பெரும், அதாவது இந்த காலத்திலே சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய ஸ்தானத்தில் இருந்தவர் நீதிபதி ஹைவா. வழக்கு விசாரித்துக் கொண்டிருப்பார். வழக்கு விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டோடு பக்கத்திலே காலிகோட் நீதிமன்றம். உம்மா கூப்பிடுவார், ஹைவா ஹைவா. எப்படி இருக்கும்? முக்கியமான மீட்டிங் இருக்கும். உம்மாவுடைய வாப்பாவுடைய கோல் வந்தால் ஆன்சர் பண்ணுவோமா? கட் பண்ணுவோம். ஹயாத்தா மௌத்தா ஆபத்தா ஒன்றும் பார்க்க மாட்டோம். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது உம்மா அப்பாவுடைய கோல் வந்தால் விளையாட்டை விட்டு ஆன்சர் பண்ணுவோமா? ஏன் வீட்டுக்குள் இருந்து கேம் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, கேவலம் பப்ஜி அடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உம்மா பாப்பாவுக்கு சக்கராத்து வந்து மௌத்தாகிய சுபவரைக்கும் தெரியாது. காதில ஹெட் அடிச்சு பப்ஜி அடித்துக் கொண்டிருக்கிறான். உம்மா பாப்பா ரூமிலே கட்டி மௌத்து. கேவலமான காலத்தில் வாழ்கிறோம். மனித தன்னை குழி தோண்டி புதைத்து கொங்கிரீட் போடப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம். மண்ணாக இருந்தால் தோண்டி எடுக்கலாம். தீட்டிக் கொள்கிறோம். அறிவு ஞானம் வளர்ந்த காலம், பண்பாடு தோற்ற காலம். நீதிபதி உம்மா என்ன, உம்மா என்ன, உம்மா என்ன? நீதிபதி கோர்ட்டில் சட்டப்பிரச்சனை முறைகள், அது இந்த காலம் வேற அமைப்பில் உருவாகிவிட்டது. அந்த காலத்தில் நடந்தது. ஆனால் நீதிபதி வழக்கு விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். விளங்குது இல்லையா? டிஸ்டர்ப் பண்றீங்க, கண்ணில்லையா? ரிமோட்டை கையில வைத்துக் கொண்டு சேனல் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். என்ன செஞ்சு கொண்டிருக்கேன் தெரியாதா? அதுதான் பாட்டு கேட்டுக் கொண்டிருந்த ரேடியோவை ஓப் பண்ணிய தந்தையை கொண்ட மிக கேவலமான சரித்திரத்தை படைத்த இலங்கை திருநாட்டை பேசிக் கொண்டிருக்கிறேன். திருகோணமலை என்சிடோ ஜும்மா மஸ்ஜிதில் என்னமா செய்யணும்? பெரிய கௌரவமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, டாக்டர்கிட்ட போகணும், மகன் வருத்தம் என்றாலும் பரவாயில்லை. ஹைவா கோழிக்கு தீனி போடும் நீதிபதி உம்மா சொல்கிறார், கோழிக்கு தீனி போடும். சரிம்மா சரிம்மா போடுறேன்மா. எழுந்து சென்று கோழிக்கு தீனி போட்டு விட்டு வந்து அமர்ந்து வழக்கை தொடருவா. புத்திக்கு படுகிறது 6வது அறிவுக்கு நமக்கு படாது. ஏன்? நாம் அப்படி மறுத்து போய்விட்டது. நம்முடைய புத்தி திமித்து போய்விட்டது. உள்ளம் செத்து போய்விட்டது. உள்ளம் இப்படியும் பெற்றோருக்கு கட்டுப்படுவார்களா என்றால் நம்முடைய மூளை நம்பாது. நீதிபதி இன்னும் இருக்கிறது. இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். செய்தால் என்ன பிரயோசனம்? இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த தலைப்பை இப்பொழுது அப்படி ஆரம்பித்து நேரத்துக்கு தொழுது நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்து ஜும்மாவின் தொழுது விட்டாய்க்கு பின்னால் உட்கார்ந்து அசர் வரைக்கும், அதுக்கு பின்னால் அசருக்கு பின்னால் கொஞ்சம் அளவு ஓய்வு எடுத்து விட்டு மகரிப் வரைக்கும், அதுபோல் இஷா வரைக்கும், காலை சுபவாதான் வரைக்கும் என்னை பேச விட்டாலும், இங்க இருக்கின்ற சபையில் எத்தனை மூத்த உலமாக்கள் இருப்பார்கள், அவர்களை பேச விட்டாலும் இந்த தலைப்பை பேசி முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. எப்படி ஒரு 40 நிமிடங்களுக்குள் நான் பேசிவிட்டு இறங்க முடியும்? ஹுத்பா சுருக்கத்தான் வேண்டும். முடிக்கின்ற கட்டத்தை வந்துவிட்டேன். இந்த பல செமினார்கள் நடக்கிறது. பல செமினார்கள், பல மோட்டிவேஷன் புரோகிராம்கள், பல தன்னம்பிக்கை புரோகிராம்கள், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை பற்றி, பெற்றோர்களை மதிப்பதை பற்றி, பெற்றோர்களை கண்குளிக்க செய்வதை பற்றி ஒரு செமினார், ஒரு ஒர்க் ஷாப் நடக்கிறதா, நடந்திருக்கிறதா? ஒரு புத்திமதி பாடசாலைகளிலோ கலாச்சாலைகளிலோ அல்லது கல்வி மன்றங்களிலோ டியூஷன் கிளாஸ்களிலோ ஒரு மாதத்துக்கு ஒரு மனுஷியாரத்தை ஒதுக்கி ஒரு மார்க் அறிஞர், ஒரு ஆளுமை கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்திமன் சொல்லியிருக்கிறீர்களா? இஸ்லாம் பாட சமய பாடத்துக்கு எத்தனை மனுஷியாரங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதிலே விளங்கிக் கொள்ளலாம் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரை ஏன் சொல்கிறது என்று. எங்க இருக்கிறோம்? எல்லா சிலபஸும் சரியாக முடியும், இஸ்லாம் புக் முடியாது. முஸ்லிம் தானே, அவன் விலகிக் கொள்வான். உம்மா பாப்பா முஸ்லிம் தானே,
ஓலவல் படிக்கின்ற மாணவனுக்கு வுதுவை முடிக்கின்ற காரியங்கள் தெரியாத நவீன கேவலமான காலத்தில் வாழ்கிறோம். காக்காவுடைய எச்சம் பட்டாலும் வுது முறியும் தானே என்று கேட்டிருக்கிறான். நஜிஸ்தான் கழுக வேண்டும், வுது முறியாது. ஓலவல் படித்து 9-8 காத்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை நாட்டின் முஸ்லிம் இளைஞரின் நிலை. உங்களுடைய ஜனாதா தொழுகையை தொழுவிக்க உங்களுடைய பிள்ளைகள் தைரியப்படுமா தெரியுமா? நடந்த நிகழ்வு பெற்றோருடைய நிகழ்வு தானே. தந்தையுடைய ஜனாதா வைக்கப்பட்டது. ஹஜரத் ஜனாதாவோடு சம்பந்தப்பட்ட பயான் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி அழகான ஒரு சூழல். உதாரணத்துக்கு இங்க இருக்கின்ற மாமரத்துக்கு கீழே இந்த மையத்துடைய பிள்ளை உட்கார்ந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிற நண்பர்களோடு டெனிம் டீச்சர் அடித்து வெள்ளக்கார ஸ்டைலிலே பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் தொழுகைக்காக சப்பில் நிற்கிறார்கள். யார் அங்கே பயான் பண்ணினாரோ அவர் சொன்ன நிகழ்வு. காத்துக்கு அடிபட்டு கூகுளிலே எடுத்த தகவல் அல்ல இது. பயானை நிறுத்திவிட்டு அல்லது பயானை ஆரம்பிக்கும் குஷ்பூர் அவதி கொண்டிருப்போமே, நேராக ஹஜரத் போனார். உடைய தந்தையுடைய ஜனாசா, நீதான் தொழுவிக்க வேண்டும், உள்ளே வா. ஹஜரத், தொழுற நிலைமையில நான் இல்ல, எனக்கு வுது செய்யவும் தெரியாது. இங்கிலீஷ் வேண்டுமா, யூரோப் வேண்டுமா, மிடில் ஈஸ்ட் வேண்டுமா, கோஸ்ட் வேண்டுமா? தந்தையுடைய தாய் தந்தையுடைய ஜனாசாவை 4 தக்பீர்கள் தொழுவிக்க தகுதி இல்லாத பிள்ளைகளுக்காகவா பசித்திருக்கிறோம், விழித்திருக்கிறோம், அடிபடுகிறோம், ஏற்றுப்படுகிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், விபத்துக்குள்ளாகிறோம், அங்கே பாம்பு கொத்தி மௌத்தாகிறோம், விஷக்கிருமி ஏறி கால் வெட்டப்படுகிறது வயலிலே. இந்த பிள்ளைகளுக்கா இவ்வளவு பஜாரிலே ஒரு 5 நிமிடம் கொத்துபா லேட் ஆகிவிட்டால் உங்களுடைய நன்மைகளை நமக்கு எனக்கு தருவீர்கள். என்ன இழுத்து விட்டார்? 5 நிமிடத்தில் சாதிக்க போகிறோம், ஒரு 5 லட்சம் சம்பாதிக்க போகிறோமா? இழுக்க மாட்டேன், முடிக்கத்தான் நினைக்கிறேன். அந்த 5 நிமிடம் ஒரு பயானிலே குத்துபாவில் 5 நிமிடம் பஜார் பள்ளியே டைமுக்கு முடிக்கணுமே, அதே போன்று டைமுக்கு வர வேண்டுமே. இன்னும் வந்து கொண்டுதானே இருக்கிறோம், மன்னிக்க வேண்டும். அன்பாக கண்டிப்பாக சொல்கிறேன், அன்பு கலந்த கண்டிப்பு. இன்னும் வந்து கொண்டுதானே இருக்கிறோம். அப்பொழுது பயான் எப்படி நேரத்துக்கு ஆரம்பித்து நேரத்துக்கு முடிப்பது? ஹதீப் மிம்பரிலே ஏறும் பொழுது எத்தனை பேர் இருந்தோம்? உள் மஸ்ஜிதாவது நிறைந்திருந்ததா? மன்னிக்க வேண்டும், இதனுடைய உரிமை. இந்த மிம்பரினுடைய முதலாவது கொத்துபா தான், நான் உரிமையோடு பேசுகிறேன். இந்த கிரௌட் இருக்கிறதே 12:55 இந்த கிரௌட் ஹதீப் மிம்பரில் ஏறி சலாம் சொல்லும் பொழுது எப்பொழுது இருக்குமோ அப்பொழுதுதான் எம்சி ரோட் ஜும்மா மஸ்ஜிதிலே ஜும்மா சொல்லக்கூடிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமையை மதித்த பட்டியலில் இடம்பெறுவார்கள். வாழ்க்கையில் ஒரு கொத்துபா அப்படி கேட்டு எத்தனை வருடம்? ஒன்று போயாதிரமாக இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது வேலை வெட்டி இல்லாத, ஒரு வேலையும் இல்லாத நாளாக இருக்க வேண்டும். ஒரு கொத்துபா ஹதீப் மிம்பரில் ஏறியவுடன் சொல்லுகின்ற சலாத்துக்கு மஸ்ஜிதுக்குள்ளிருந்து பதில் சொன்னேன், தேடி பாருங்க. இப்படி கொத்துபாக்கள் கேட்காமல் வந்துதான் ஒரு பயானும் கேட்பதில்லை. பெற்றோருடைய மரியாதை உள்ளத்தில் இல்லை. முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, மேலே சொல்லிக் கொண்டு வந்து அப்படி இடையில் ஒரு விடயத்தை அப்படியே ஞாபகப்படுத்திவிட்டு இப்பொழுது நான் விடயத்துக்கு வருகிறேன். பெற்றோர்களை மதிப்பதற்கு கிடைக்கின்ற பிரயோசனங்களை சொல்லவா இருப்பேன். முதலாவது சுருக்கமாக விடயத்தை கொண்டு போகிறேன். அல்லாஹ்வுடைய அன்பு ஆரம்பித்த ஹதீஸோடு இணைக்கிறேன், குர்ஆனை அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இது, அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட், மாற்ற முடியாது யாரும். அல்லாஹ்வை தாம் வணங்க வேண்டும், இணை வைக்க கூடாது. இரண்டாவதா பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். அவர்கள் இருவரில் ஒருவரோ குறிப்பாக வயோதிபத்தை அடைந்தால், வயோதிபத்தை அடையும் பொழுது அவர்களுக்கு தேவைகள் ஏற்படும், பலகீனங்கள் ஏற்படும். சில பேர் வயது கூடி நம்முடைய பிள்ளையுடைய பேச்சுக்கும் தாய் தந்தையுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் வழங்காது. என்னம்மா இது 70-80 வயசுல 6 வயசுக்குள்ள மாதிரி பேசுறீங்க, எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? சும்மா வாயோலம்புறீங்க, எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? பிரயோசனங்கள் ஒன்றுதான். கண்ணியம் எவ்வளவு அல்லா கண்ணியப்படுத்தான் என்றால் ஹதீஸிலே 3-4 விடயங்கள் சொல்லிவிட்டு சம்பவத்தோடு முடிக்கிறேன். ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த தாயுடைய நல்ல தாய் தான் கடத்துக்காக இருந்தார்கள், பராமரித்தவர்கள். சொர்க்கத்துடைய காட்சிகளை நபியவர்கள் கண்ட பொழுது இந்த ஒரு சிறப்பை போலும். சொர்க்கத்துடைய வாசல் கும்மா ஜன்னத்துக்கு வனார். இந்த பெற்றோர்களுடைய சொர்க்கமும் நரகமும், சொர்க்கத்துடைய பிரதான வாயிலுடைய தந்தை, அந்த வாயிலை மெயின்டைன் பண்ணிக்கொள், இல்லாவிட்டால் வீணாக்கிக்கொள், உன்னுடைய இஷ்டம். ஹதீஸ்
அல்லாஹ்வுடைய திருப்தி சாட்டிஸ்பாக்சன் தாய் தந்தையுடைய திருப்தியில் இருக்கிறது. தந்தையுடைய தாய் தந்தையுடைய இடம் வந்திருக்கிறது. அல்லாஹ்வின் திருப்தி கிடைத்தால் தான் சொர்க்கம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்தால் தான் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த அமலுக்கும் அல்லாஹ்விடம் மதிப்பில்லை. எனவே அல்லாஹ்வின் திருப்தி பெற்றோருடைய திருப்தியில் தங்கியிருக்கிறது. சிறப்புகள் ஏராளம். முக்கியமாக இந்த நிகழ்வு சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்வையிட்ட பொழுது பக்கத்தில் மலக்கு அறிமுகப்படுத்துகிறார். இது இந்த இதற்குரிய கூலி, இது இவருக்குரிய சொர்க்கம், அவருக்குரிய சொர்க்கம். ஒரு கிராத் சத்தம் கேட்கிறது. ஆச்சரியமான நிகழ்வு. சொர்க்கத்திலே ஒரு குர்ஆன் ஓதுகின்ற ஓசை. யாருடைய வயசு இது? நபியவர்கள் கேட்க மலக்கு சொன்னார், ஹாரிசாவுடைய வயசு. ஹாரிசா எங்கே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நபியவர்கள் சொர்க்க காட்சிகளை கண்டு உலகத்தில் வாழுங்காலத்தில் பலகட்டங்கள் நரக காட்சிகளையும் எல்லாம் காட்டினார். ஹாரிசாவுடைய வயசா? குர்ஆன் ஓதுகின்ற ஓசை சொர்க்கத்தில் ஒலிக்கிறது. இந்த உலகம் அழியவே இல்லை, இன்னும் அழியவில்லை நாம் பேசுகின்ற பொழுது. அப்படியா? நபியவர்கள் அடையாளம் கண்ட இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு என்ன காரணம் என்று நபியவர்கள் கண்ட அடையாளம் என்ன தெரியுமா? கதாலிகுமுல் பிர். இதுதான் பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரத்தின் பிரதிபலன். சுவர்க்கத்தில் குர்ஆனுடைய ஓசை, உலகத்தில் ஓதுகின்ற ஓசை சுவர்க்கத்தில். போதும், முடித்துக் கொள்வோம். அவமதித்தால் என்னவென்பதற்கு ஒரே ஒரு நிகழ்வு. பல நிகழ்வுகள் இருக்கின்றன. நேரம், நான் பேச வந்த உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் உள்ளடக்கிவிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களோடு செல்கிறேன். இறுதியாக பேரோடும் வந்திருக்கிறது, பேர் இல்லாமலும் வந்திருக்கிறது, ஒரு மனிதர் என்றும் வந்திருக்கிறது, ஒரு சஹாபி என்றும் வந்திருக்கிறது. பிறகு இந்த நிகழ்வு அப்படி உண்மையான ஈமானியத்தான சஹாபாக்கள் நடந்திருக்காது என்றும் வந்திருக்கிறது. என்றாலும் நிகழ்வின் யதார்த்தம் ஒன்று இருக்கிறது. எப்படி அந்த நிகழ்வு வந்திருக்கிறது? ஈமானில் பலகீனமான, கொஞ்சம் ஈமானில் பின்தங்கிய நமது படிப்பினைக்காக ஒருவருக்கு நடந்திருக்கிறது. ஒருவருக்கு சக்கராத் பக்கத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை ஞாபகப்படுத்துகிறார். கலிமாவை ஞாபகப்படுத்தும் பொழுது அவருக்கு கலிமா வாய்க்கு வரவில்லை. பாடம், நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்வதற்கு கலிமா தெரியாது. கலிமாவை பாடமாக்கிய வேலையில் சக்கராத்தில் வருவதற்கு ஈமான் தேவை. தாய் தந்தையுடைய உறவு சீராக இருந்தால் தான் கலிமாவே வரும் என்பதற்கு சிறந்த சான்று. கலிமா இல்லாமல் மௌத்தாக வேண்டுமா? தாய் தந்தையுடைய மனதை அப்படியே அரைத்து துண்டாக்குங்கள். சக்கராத் நல்ல அமைய வேண்டுமா? ஜும்மா முடிந்த பிறகு சாப்பிட முன்னால் முதலாவது முழிக்க வேண்டும் தாய் தந்தையுடைய முகத்தில். ஏதாவது மனக்கசப்புகளை மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்றைய பகல் உணவை நீங்கள் ஊட்டிவிட வேண்டும். உங்களுடைய வீட்டில் வசித்தால் தூரத்தில் இருந்தால் கோல் பண்ண வேண்டும். ஏழுகளுக்கு சக்கராத்தில் கலிமா வரவில்லை. சஹாபாக்க சொன்னார்கள், யார் சொல்லலாம், தாயோடு கொஞ்சம் மனஸ்தாகும், தாயுடைய மனதை கொஞ்சம் நோகடிக்கிறார், கூப்பிடுங்கள் தாயை. ஹயாத்தோடு இருந்தார், வந்தார்கள். உடைய மகனை மன்னித்து விடு. மன்னிக்க மாட்டார். ஆச்சரியம், மன்னிக்க இயலும். மனசை புண்படுத்தியவன் என்ன நிகழ்வு எப்படி புண்படுத்தினார் அது யாருக்கும் அப்படி சொல்லப்படவில்லை. விடுவதில் இருந்தார் சக்கராத். அப்படியா? நபியவர்கள் அந்த ஒரு உணர்வு பூர்வமாக பகுத்தறிவு ரீதியாக விளங்குவதற்காக வேண்டி ஒரு உதாரணம், பற்றிக் கொண்டிருக்கிற ஒரு நெருப்பை காட்டி, இந்த நெருப்பினுடைய மகனை எப்படியே போடப் போகிறேன். அதை இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. நெருப்பை மூட்டுங்கள் என்றார்கள். சாபாக்கள் நெருப்பை மூட்டினார்கள். இவருடைய மகனை தூக்கி நெருப்பில் போடப் போகிறேன், நீ விட்டுக் கொடுப்பாயா? தாய் தாய் தான், தந்தை தந்தை தான். நாம் ஏசினாலும் சொல்வதற்கே வாய் கூசுகிறது, அடித்தாலும் உள் மனது நம்முடைய அன்பில் மிகத்திருக்கும். அடித்து கபருக்கு அனுப்பி எத்தனை பேர், யார் யாருக்காக வேண்டி, ஏதோ பிரச்சனைக்காக வேண்டி ஏசியவர்கள், திட்டியவர்கள். கபராளிகளுக்கான சதக்கா ஜாரியாக்களை செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்து அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவோம். தூக்கி போட விடமாட்டேன், நெருப்பில் போட விடமாட்டேன். மனஸ்தானப்பட்ட தாயுடைய பதில், அப்படியே தாயே பகுத்தறிவு அவர்கள். இது உலக நெருப்பு, நரக நெருப்பு இதைவிட கொடியது. இந்த நிலைமையில் இவன் மௌத்தாகினால் நரக நெருப்புக்குள் நுழைவான். பரவாயில்லையா? அப்படியா? நான் மன்னிக்கிறேன் என்று தாய் மன்னித்தவுடன் தான் வாயுடைய அன்லொக் லொக்காகிய நாவு லொக்திரப்பட்டு களிமா வந்தது. நல்ல மௌத்து வேண்டுமா? தாய் தந்தையுடைய துவாவை பெறுவோம். சிந்தனைக்கு ஒரு கருத்தோடு முடிக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லோர்களும் உங்களுக்கு துவா செய்கிறார்கள். தாய் தந்தையுடைய வாயால் ஒரு பத்துவா வந்தால் அந்த பத்துவா தான் டேஞ்சர்.
உலகத்தில் யாரும் உங்களுக்கு துவா கேட்பதில்லை. உங்களை பற்றி யாருக்கும் தெரியாது. உங்களுடைய தாய் தந்தையுடைய வாயால் உங்களுக்கு ஒரு துவா வந்தால் அது போதும். நீங்கள் உருப்பட, நாம் உருப்பட. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையுடைய மனதை குளிர வைக்கின்ற பிள்ளைகளாக நம்மை மாற்றுவானாக. யார் யாரெல்லாம் பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அந்த பெற்றோருடைய கபரை அல்லாஹ் சொர்க்க பூங்காவாக ஆக்குவானாக. அவருடைய கபரை அல்லாஹ் கண்ணு கட்டுகின்ற தூரம் சாலமாக்குவானாக. ஹயாத்தோடு இருக்கின்ற பெற்றோர்களுடைய மனதை கொளிர வைக்கின்ற பக்குவத்தையும் கட்டுப்பாட்டையும் அன்பையும் அல்லாஹ் சொல்வது போன்ற அன்புடன் கட்டுப்படுங்கள் என்று சொல்கின்ற உண்மையான பாசத்தை நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஏற்படுத்துவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல ஒழுக்கங்களை தருவாயாக, ஆன்மீகத்திலே முன்னேற்றத்தை தருவாயாக. தாய் தந்தையுடைய மதிப்பை, மாண்பை, மரியாதையை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைப்பாயாக. சீ என்ற வார்த்தை கூட சொல்லக்கூட ஒரு வார்த்தையே இல்லையா அல்லாஹ்? ஒரு சொல் சீ என்று கூட சொல்லக்கூடாது நீ சொல்லி இருக்கிறாயா அல்லாஹ்? எத்தனையோ தூசண வார்த்தைகளை பெற்றோருக்கு பேசிய நாம் பாவிகள் யா அல்லாஹ், நம்மை மன்னித்து விடுவாயாக. எத்தனையோ கேவலமான வார்த்தைகளை பெற்றோருக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய நாவை கட்டுப்படுத்துவாயாக. நம்முடைய சக்கராத்திலே களிமா வராமல் அதை தடையாக்கி விடாதே. எங்களுடைய தாய் தந்தையுடைய மனதை குளிர வைத்து நம்முடைய மௌத்தை தருவாயாக. அதன் மூலம் நம்முடைய பிள்ளைகள் மூலம் நம்முடைய மனதை குளிர வைப்பாயாக. எல்லா துறைகளிலும் தாய் தந்தையுடைய விடயங்களையும் ஊழியங்களையும் முன்னுரிமை கொடுத்து மதிக்கின்ற நம்முடைய